சமீப காலமாக ஜக்கார்டு மிஷினில் நிறைய ஊசி பிரச்சனை வருதுன்னு நெசவாளர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் மாற்றிக்கலாமான்னு கேட்குறாங்க. குறிப்பாக பழைய மிஷின் வாங்கினவங்க. இந்த மாதிரி நீங்களும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் மாற்றினா மட்டும் ஊசி பிரச்சனை சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஊசி பிரச்சனை எலக்ட்ரானிக்ஸ்னால் மட்டும் வரதில்லைங்க. மாடியூல் மேக்னெட் போயிருந்தாலும் வரலாம், சிஎல் கார்டு போயிருந்தாலும் வரலாம், நைஃப் பஞ்சிங்னால கூட வரலாம், ஒரு ஊசியோட வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் வரலாம், சென்சார் டைமிங்னால கூட வரலாம். மேலே சொன்ன எல்லா பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக சரி பண்ணிக்கலாங்க. அதனால் அவசரமாக எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் மாற்றுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிக அளவில் பிரச்சனை பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் இருக்கிற மேக்னெட் தாங்க. மாடியூல் மேக்னெட் போயிருந்தால் கேவ்ட்ரானிக்ஸோட மாடியூல் டெஸ்டிங் கிட்ட வச்சு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். மேலும் உங்களுக்கு இலவச ஆலோசனை தேவைப்பட்டாலோ இல்லை உங்கள் ஜக்கார்டு மிஷினுக்கு சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நெசவுக்காகவே எங்கிட்ட இருக்கிற நம்ம கேவ்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.